விழிகள் இறந்த பார்வை தெரியும் பார்வை தெரிந்த பயணமே மனங்கள் திறந்தால் உறவு மலரும் பகைமை உதிர்ந்த பகிர்வு வழக்குமே அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பம்பினில் நிலைத்து பகிர்ந்து மகிழுமோ. ஒர்க் என்னாச்சு குயினு? செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப எப்பலாம் ஜாயின் பண்றோம்? மண்டேல இருந்து வர சொல்லிருக்காங்க. பாப்போம். அப்பா மண்டேல இருந்து பிஸி ஆயிடுவீங்க. எங்க இன்டர்வியூ ஒரு இடத்துல, ஆபீஸ் ஒரு இடத்துலன்னு சொல்றாங்க. நீ ஏன் கவலைப்படுற? நான் உன்னை கூட்டு போறேன். நீ ஃப்ரீயா இருந்தா வா, இல்லனா பரவாயில்ல. அதெல்லாம் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். நானே உன்னை கூட்டிட்டு போறேன். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. என் பேரண்ட்ஸ் வந்துருவாங்க, நான் கிளம்புறேன். பை. எங்க இருக்க? வண்டியா? ரைட்ல பாரு. ஏய் சரிடா, நான் போயிட்டு வரேன். நீ பார்த்து போயிட்டு வா. சரி ஓகே குயினு, நான் ஈவினிங் வரேன். முடிஞ்சா வா, இல்லைன்னா பரவாயில்ல. எல்லாமே முடியும், நீ பார்த்து போயிட்டு. சரி ஓகே, பாய். ஹலோ, வண்டியா குயினு? தோப்பர். இங்க இருந்து அப்படியே தனியா போயிடுவியா? ஏன் கூட நீ வரியா? வா, அப்படியே ஒன்னா போவோம் குயினு. அடி வாங்க போற பாரு. சரி ஓகே, நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் அப்படியே கிளம்புறேன். சரி ஓகே குயினு, பார்த்து போ நீ. பாய். ஏய் ஹலோ, வீட்டுக்கு போயிட்டியாடா? தோ இப்ப கடைக்கு போயிட்டு இருக்கான் குயினு. சரிடா. நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல, நான் இன்னும் சாப்பிடல. நான் வேணா உனக்கு வந்து ஊட்டி விடவா? வேணாம்ப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் சாப்பிடு. இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஆனா நீ பேசுறது பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரி தெரியலையே. அட ஆமால, பாரேன் அப்ப நம்ம போக போய் எவ்வளவு க்ளோஸ் ஆக போறோம்ட்டு. என்னமோ சொல்ற, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு பாப்போம். பாய். சரி ஓகே குயினே, நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்ப்போம். பாய். அண்ணா, என்னை காலேஜ்ல டிராப் பண்றியா? டேய் அண்ணா, உன்னதான் என்னை காலேஜ்ல டிராப் பண்றியா? அவளை கூட்டிட்டு போனோம்னா மட்டும் உனக்கு வேலை இருக்காது, என்னை கூட்டிட்டு போனா மட்டும் சாக்கு சொல்லுவேன். ஆமா அப்படிதான். சரி ஓகே, நான் கிளம்புறேன். என்ன குயினே, அதுக்குள்ளும் ஆஃபீஸே வந்துடுச்சு.
நம்ம வேணா அங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமா? பேசலாமே. ஏய், அங்க என்ன பண்ற? இங்க வா. ஆ, ஏய் என்னடா? ஒன்றும் இல்லை குயினே, என்னால் நம்பவே முடியல. நீதானா? என்னப்பா பேசுனதுக்கு? அட ஆமா குயினே, உன் கூட இருக்கவே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கா, அதனால தான். நீ ஒரே போர் அடிக்குது, வாயன் அப்படிக்கா எங்கன்னா வெளியே போயிடலாம். ஏய், நான் ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன லீவ் போட சொல்ற? சரி, அப்ப இன்னொரு நாள் போவோமா? பாப்போம். நான் பாப்பான்னு சொல்லிட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்க உட்காந்துட்டு இருக்குது? எனக்கு வேற டைம் ஆகுது, நான் உள்ள போகட்டா? சரி ஓகே, போயிட்டா, நீ பார்த்து. சரி ஓகே, பாய். பாய் பாய். யார் அது குயினே? இது ஹி இஸ் மை கொலீக்டா. ஓ, என்னப்பா இங்க உட்கார்ந்து இருக்க? காலையில மாதிரி திரும்ப பேசணுமா? விளையாண்ட என்னாச்சு உனக்கு? இதான் அவளையே. இல்லையே, நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி வா, நம்ம போலாம். சரிடா, நான் கிளம்புறேன், நீ பாத்து போயிட்டு வா. சரி ஓகே. ஏடா ஐடா, என்னதான் உன் கதை? என்ன ஆச்சு? டெய்லியும் பிக்கப் டிராப் பண்றான்னு கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணா. சரி, நான் தான்டா கூட்டிட்டு வரேன். இல்லையே, சரியா படலையே. லவ் எதுவும் பண்றியா என்ன? லவ்லாம் இல்லடா, செட் ஆகாதடா லவ்லாம் நமக்கு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. பார்த்து லவ்ல விழுந்துடாத. லவ்லாம் பிடிச்சிருக்கு, அதனால கூட்டிட்டு வரேன். சரி ஓகே, அவன் இஷ்டம். சரி, உள்ள போலாமா? போலாம். ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் கால் பண்றேன். ஏய் சொல்லுடா. இல்ல குயினே, எப்பவுமே வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுவல, அதனால தான். சரி, நீ காலே வரலையே, அதனால தான் என்னாச்சுன்னு கேட்க கால் பண்ணேன். கொலீக் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, பேசி முடிச்சிட்டியா? அவங்க கிட்ட நான் ஆபீஸ்ல போய் கூட பேசிப்பேன். நீ சாப்பிட்டியா? இல்ல, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சரி, நீ சாப்பிட்டு போய் தூங்கு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். சரி ஓகே, பாய். எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் போகவே பிடிக்கல. அப்போ வீட்டுக்கு போவோம். நீ இருக்க பாரு, உனக்கு கொழுப்புடா பாரு. எப்படி உனக்கு என்கிட்ட இப்படி எல்லாம் பேச தோணுது? எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? உங்ககிட்ட தான் இப்படிலாம் பேச முடியும். உடனே ஒரு நடிப்பு நடிக்காத. உண்மையாதான் குயினே, பேசாம லீவ் போடு, எங்கனா போலாம். எனக்கும் உங்க கூட வெளியே போகணும் போல இருக்கு. எனக்கு மட்டும் வரணும்னு ஆசை இல்லையா என்ன? லீவ் தர மாட்டாங்களே. கண்டிப்பா ஒரு நாள் உன் வீட்டுக்கு நான் வரேன். சரி ஓகே குயினே.
குயினே நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு எனக்கு ஷூட் இருக்கு, அதனால என்னால ஈவினிங் வர முடியாது. உன்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ ஒர்க்க பாரு. சரி ஓகே. சரி ஓகே. भारत फिल्म சொல்லுடா. குயினே வீட்டுக்கு வந்துட்டியா? நான் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன். ஓகே ஓகே. எப்படி வந்த? ஆட்டோல வந்தியா? என் கொலீக் ட்ராப் பண்ணா. ஓ நீ என்ன பண்ற? இல்ல, ஷூட்ல பிரேக் விட்டாங்க, அதனால தான் உனக்கு கால் பண்ண வந்துட்டு. சரி நீ ஒர்க்க பாரு, நான் அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன். பாய். சரி ஓகே குயினே, பாய். உன்னால் என்னை கொல்ல முடியாது. இருள்வாய் உன்னால் முடியாது. பார்வழி மாதத்து பனி துளி அவளது குரலாகும் என்று விட்டாள். என்ன வரது கார்ல வந்திருக்க? என்ன கதை? உன்னை அப்படியே கடத்தி கூட்டு போயிடலாம் தான். சும்மா காமெடி பண்ணாதடா. அட நான் சீரியஸா தான் சொல்றேன். பைத்தியம். உன் மேலதான். வரத்து நீ என்ன சிரிக்க வச்சுட்டே இருக்க. அப்ப பாத்துக்கோ குயினே, உன்னை இப்பவே நான் இவ்வளவு சிரிக்க வச்சிட்டு இருக்கேன்னா உன்னை ஃபியூச்சர்ல நான் எப்படி பாத்து பண்ணு. நினைச்சேன்டா நீ இப்படி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவேன்ட்டு. அவ்வளவு லவ் குயினே உன் மேல. என்ன வரது, என்ன லவ் பண்றியா? டெஃபினெட்லி. போடாடே, சும்மா இப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்காத. भारत ஹலோ. ஏய் சாரிடா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். என் கொலீக் வந்தாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க நாங்க ட்ரெஸ் ஷாப்க்கு வந்திருக்கோம்டா. அவரே என்ன ஈவினிங்கும் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? சரி அப்ப நீ பாத்து வந்துருவியா? நான் வந்துடுறேன், நீயும் பார்த்து வீட்டுக்கு போ. சரி ஓகே குயினே. நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். பாய். சரி குயினே, பாய். The number you have dialed is currently busy. Please try later. லாட்டரி வெல்வது உடனடி கடன். ஹலோ. ஹலோ சொல்லு. என்ன குயினே, எங்க இருக்க? ஏய் பரத், நீ இன்னைக்கு வர வேண்டாம், நான் ஆபீஸ் வந்துட்டேன். என்னாச்சு? ஏன் எப்படி போன? என் கொலீக் சடனா வந்துட்டாங்க, நான் அவங்க கூட வந்துட்டேன். ஓ அப்படியா? ஓகே நீ ஈவினிங் வந்துரு. சரி ஓகே ஓகே குயினே. சரி ஓகே, நான் ஆபீஸ் போயிட்டு கால் சொல்றேன். பாய். சரி ஓகே பாய். நான் இப்ப போட்டோ அனுப்புறேன், அது நல்லா இருக்கான்னு பாருங்க. சரி ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், பரத் வந்துட்டு இருக்காங்க போல.
ஹலோ, ஹலோ, நான் வந்துட்டேன் உன்னோட லொக்கேஷனுக்கு. இதோ வந்துட்டேன். ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ் போலியா? இங்க வந்திருக்க? அதை ஏன்டா கேக்குறேன், நான் இன்னைக்கு ஆபீஸே போல. ஏன் போல? அவன் என்ன ஆபீஸ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டான். ஓ சரி, எனக்கு டயர்டா இருக்கு, வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி, ஓகே. என்னடா பரத், அமைதியாவே வர? எப்பயுமே நீ இப்படி இருக்க மாட்டியே, சரியில்லையே. அப்படிலாம் இல்ல குயினே. அடே, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தூக்கம் கலக்கமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்ன, நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்றேனா? சாச்சா, இல்ல இல்ல. சரிடா, நீ வீட்டுக்கு போய் நல்லா தூங்கு. சரி, ஓகே குயினே. உன்னால முடிஞ்சா ஈவினிங் வா, இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன். குயினே, அதெல்லாம் நீ தனியா போ தேவல, சைலண்டா இரு, நான் வரேன், சரியா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய். என்ன குயினே, என்ன சொல்லிட்டு இப்ப நீ சைலண்டா வந்துட்டு இருக்க? ஹெச்ஆர் கடுப்பு பண்ணிட்டேன்டா, எனக்கு அவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் கொடுத்து. எதுக்கு குயினே இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு? வேலைக்கெல்லாம் போலனா என்னை வீட்டுல சேர்க்க மாட்டாங்க பரத்து. அதுக்கு தான் சொல்றேன் குயினே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை என் வீட்டுல ராணி மாதிரி வச்சுக்கிறேன். அப்ப சீக்கிரமா பண்ணிக்கோ. நிஜமாவா? உடனே எப்படி பரத்து? ஏதாச்சும் பேசி காமெடி பண்ணிட்டே இருக்க. பரத், எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுடா, காஃபி குடிக்க போலாமா? சரி, ஓகே, போட்டு வா. இந்தா குயினே. என்ன குயினே அப்படி பாக்குற? நான் ஒருத்தரை லவ் பண்ணலான்னு இருக்கேன். லவ்வா? ஆமா. யாரு? முன்னதான். என்னையா? அட ஆமா. அட நிஜமா சீரியஸாவா சொல்ற? என்னடா சிரிப்பு வருதா உனக்கு? எப்படி நானும் உன்ன மாதிரி பேச கத்துக்கிட்ட பாத்தியா? புரியல. உன் கூட சேர்ந்து நானும் இப்படி ஆகிட்டேன். சரி வா, கிளம்பலாம். ஏய் வாடா போலாம். என்னடா பரத், சைலண்டா வர? சிரிப்பு வரலையா உனக்கு?
குயினே ஆஃபீஸ் வந்துடுச்சு. குயினே ஆஃபீஸ். ஓ வந்துடுச்சா? என்னாச்சு குயினே ஃபோனை பசிரிச்சிட்டு இருக்க ஆஃபீஸ்னு கூட தெரியாம? அங்க வா நான் சொல்றேன். என்னாச்சு குயினே எங்க வந்துட்டு ஃபோன் வந்துட்டு இருக்கு ஏதோ சொல்றேன்ட்டு? அதுவா, சொல்லு குயினே. அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். யாரு? நீ கொலீக். அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். யாரு? என் கொலீக். ஓ நீ என்ன சொன்ன? இன்னும் எதுவும் சொல்லல. உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, இன்னைக்கு ஓகே சொல்லிடுறேன். என்னடா பரத், நீ எதை சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி ஷாக்கே ஆகாத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்லை குயினே, உனக்கு பிடிச்சிருக்குல அப்ப எனக்கும் ஹாப்பி தான். நீ ஹாப்பியா? எனக்கு என்ன, நான் இனிமே ஹாப்பி தான். நீ ஹாப்பியா? எனக்கு என்ன, நான் இனிமே ஹாப்பி தான். அப்ப எனக்கு ஓகே சொல்லலான்னு இருக்கேன். சரி குயினே, உன்னோட இஷ்டம் தான். வேண்டிக்கோடா பரத், இந்த லவ் லைஃப் லாங் லாயலா இருக்கணும் சார். சரி ஓகே. அவங்க தான் மெசேஜ் பண்றாங்க. சரி பேசு. நான் இப்ப பேச போறது இல்ல, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணட்டும். கடைசியா ஆபீஸ் முடியும் போது சொல்லிடுறேன். ஐயோ எனக்கு ஜாலியா இருக்குடா பரத். சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாய். பாய். பரத், எப்படா வந்த? ஒரு கால் கூட பண்ணல. இப்பதான் வந்தேன். ம் சரி கிளம்பலாமா? இரு போலாம். ஓகே சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டேய் பரத், உன்னதான், உனக்கு ஹாப்பியா இருக்கா? நீ ஹாப்பியா இருக்கல, நானும் ஹாப்பி தான். நான் இப்பதான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். ஏன்? உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல லவர் கிடைச்சதுக்கும். இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம். ஏன் அப்படி சொல்ற? இதுக்கப்புறம் என்ன நீ பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண தேவையில்லையே, அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல. அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல.
டேய் பரத், என்னடா எதுவும் பேசாம இருக்க? சொல்ல போச்சுன்னு சந்தோஷமா இருக்கியா? அப்படின்னா இல்ல குயினே, நான் இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் பார்த்தேன். பாரா, சரி சரி, அவங்க வராதப்போ நான் உன்னதான் கூப்பிடுவேன், நீ கண்டிப்பா வரணும். கண்டிப்பா நான் வரேன். சரி வா போலாம். மனதில் நின்ற காதலியே மறுமையாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். Your call has been forwarded to voicemail. The person you are trying to reach is not available. At the tone, please. டேய், இந்த மாதிரிலாம் அனுப்பாத, என் இன்ஸ்டா அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட இல்லைனாலும் இனிமே நீ எனக்கு இப்படி அனுப்ப கூடாது, ஏன்னா நான் கமிட்டட் ஆயிட்டேன். ஓ ஆமா வீடு, சாரி நான் மறந்துட்டேன். சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி போயிடு? நான் நல்லா ஹாப்பியா இருக்கேன். உன்னை பார்த்து ரொம்ப நாளா இருக்கு, நம்ம வேணா மீட் பண்ணலாமா? நீ தான்டா பிஸி ஆயிட்ட. நான்லாம் எந்த கோயில், நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். நீதான் சொல்றேன்னு சொல்லிட்டு அதோட சொல்ல 1 month ஆகி. இல்லடா, நான் அவன் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கேனா, அதனாலதான். நான் ஒரு நாள் சொல்றேன், நம்ம கண்டிப்பா போலாம். சரி, ஓகே, பாய். பாய். உன்னை கண்ட ஜன்னலும் இன்று போனதுண்டு, உன்னை காண வேண்டியாது போவதுண்டு. நீ என்னை கொள்கிறாய், உள்மீன ஏழனே தூங்கச் சொல்கிறாய். உன்னை போலாமா குயினே?
என்ன சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சரி, நாளைக்கு எனக்கு காலேஜ் கூட்டு போறியா? சரி, நான் கூப்பிட்டேன். என்ன இப்பெல்லாம் அந்த பொண்ணு கூட்டிட்டு போறது இல்லையா? என்ன என்னது இப்பெல்லாம் அந்த பொண்ணு கூட்டிட்டு போறது இல்லையோ? என்னது? இல்ல, இப்ப கேட்டாலும் வேண்டான்னு சொல்லுவ. இப்ப நான் கேட்டதும் ஓகேன்னு சொல்லிட்டியே, அதான் கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, ஓகே. சரி, வீட்டுக்கு போலாமா? வா. நான் அப்பவே நினைச்சேன், ரொம்ப நாளா நீ சரியே இல்ல. அதான் உன்னோட கான்வர்சேஷன் எடுத்து பார்த்தேன். நீ லவ் பண்றன்னு எனக்கு புரியுதுண்ணா. ஆனா அவ கடைசி வரைக்கும் உன்னை சீரியஸாவே எடுத்துக்கல. இதுக்கப்புறமும் எடுத்துப்பாளான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டானா. விட்டுரு, வேண்டாம். ஏதோ எனக்கு தோன்றது நான் சொல்லிட்டேன். இதை எடுத்துக்கிறதோ எடுத்துக்காம போறதோ உன்னோட விருப்பம். நான் இங்க ரீச் ஆயிட்டேன். சரி, ஓகே ஓகே, பாத்துரு. சரியாங்க, ஏதாச்சும் எனக்கு கால் பண்ணு. நீ நான் சொன்னதெல்லாம் மறக்காம இருண்ணா, சரியா? சரி நான் சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் ட்ரைனிங் முடிச்சுட்டு. சரி, ஓகே ஓகே. ஓகேண்ணா. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், என் ஃப்ரெண்டு சுதர்ஷினி இருக்கா இல்லையா? ஆமா, அவ இன்டர்வியூக்கு வரா. அவளை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோண்ணா. அவ கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுலதான் ஸ்டே பண்ண போறா. அப்படியா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துரு. சரியா? ஓகேண்ணா. ஓகே. ஹலோ ஆஃபி, நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? சரி, ஓகேடி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க போறேன். எனக்கு நீங்க ரிட்டர்னு? அட என்னப்பா, இப்பதான் வந்து அதுக்குள்ள எப்ப போறேன்னு கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். நான் ஒன்னு கேக்கட்டா? கேளுங்க. என்ன கார்ல ஒரு டிரைவ் கூட்டிட்டு போக முடியுமா? ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, இருங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுடி. ஆஃபி, நான் ரீச் ஆயிட்டேன்டி. ஓகேடி, ஓகே. அண்ணாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, சரியா? அதுக்கு தானே வந்திருக்கேன். இனிமேல் நான் பாத்துக்கிறேன். நீ ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது இங்க எல்லாமே மாறி இருக்கும். சரிடி, நம்புறேன். எல்லாமே மாறிடும் நினைக்கிறேன். சரிடி, நான் வைக்கிறேன். வந்துட்டாங்க. ஓகே ஓகே. நிறுத்துங்க, அந்த சைட் போலாம். வாங்க வெளிய.
அங்க போயிட்டு வரலாமா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. எனக்காக வர மாட்டீங்களா? நல்லா இருக்குல்ல? என்ன சிரிக்கிறீங்க? எங்க ஊர்ல எல்லாம் இதெல்லாம் இல்லப்பா. ஏன் இப்படி சைலண்டா உருன்னு இருக்கீங்க? ஏதாவது பேசலாம்ல? சரி, சாய் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க, என்ன பேசுறது? உங்க குயினை பத்தி பேசுங்க. உங்க குயினை பத்தி சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். காஃபி சொல்லிட்டா. என்னப்பா மறந்துட்டீங்க, மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு நினைச்சா அவ பேரு சொன்னதும் இப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க. சரி சொல்லுங்க உங்க குயினை பத்தி. அவங்க எப்படி அவ்வளோ ஸ்பெஷல்னு பாப்போம். நான் ஒன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறத வச்சுலாம் லவ்வா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க பல பேர் லைஃப்ல ஃப்ளர்ட்டிங் வேற, லவ் வேற. அந்த பொண்ணுக்கு நீங்க டைம் பாஸ்க்கு பண்ண மாதிரி தான் இருந்திருக்கும். பட் உங்களுக்கு என்னாச்சு? ஃபீல் ஆகிட்டீங்களா? அதை விடுங்க. அப்ப இன்னும் மூவ் ஆன் ஆகல? மறக்கல, ஆனா முன்ன அளவுக்கு இல்ல. அப்போ ஓகே. அப்போ ஓகேனா? அப்போ ஓகேனா நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன். எப்படி? போக போக புரியும். நான் காமெடி பண்ணலப்பா, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க முதல்ல எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை பாருங்க, சரியா? என்ன சரி பண்றேன்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டுற போறீங்க. நான் வந்த வேலையை தான் பண்றேன். உங்களுக்கு நல்லா கேட்டுச்சு. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னை பத்தியே கேக்குறீங்க, என் பாஸ்ட பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப இதுக்குதான் ஊர்ல இருந்து வந்தீங்களோ விசாரிக்க? அப்படி கூட வச்சுக்கோங்க. ரைட்டு, கிளம்பலாம் வாங்க. ஹலோ. சரி நான் போயிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. ஹலோ, வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு போலையா? இங்கதான் இருந்தீங்களா? போயிட்டு வந்துட்டேன். பார்த்தேன். இன்டர்வியூ என்னாச்சு? ஏதாச்சும் காஃபி ஷாப் போலாமா? இந்தாங்க. இன்டர்வியூ என்னாச்சு? பூத்திக்கிச்சு. அதுக்குதான் இதுவா? சும்மா சாப்பிடுங்க. இதுக்குதான் சென்னையில இருந்து வந்தீங்களா? அப்படி சொல்ல முடியாது. என் வீட்டுல எனக்கு மேரேஜ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. அதான் இங்க ஒர்க் போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட போறத விட்டு
ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்ல இல்ல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்க. என்ன பண்ணணும்? நான் ஒருத்தரை லவ் பண்றேன். எனக்கு நீங்க பாக்குற பையன் வேணாம். நான் லவ் பண்ற பையனே ரொம்ப நல்லவன். அவனுக்காக தான் இங்க சென்னை வந்திருக்கேன்னு வீட்டுல சொல்லிட போறேன். சரி, யார் அந்த பையன்? நீங்க தான். நீங்க தான் அது. நம்ம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்கம்மா? கலாய்கிறீங்களா? நான் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க எப்படி இந்த ஃப்ளர்ட் லவ்வும் ஒன்னா எடுத்துக்கிறாளா? அட போயா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். இப்பதான் வந்த உடனே எல்லா கதையும் கேட்ட. இப்ப என்னன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற. என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு அப்படி முழுசா? உங்களை பத்தி தெரிஞ்சுதான் வந்தேன். ஆஃபி எப்பவும் என்கிட்ட உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. அது போதும் தெரிஞ்சுக்கிறேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட்ல வந்துட்டீங்களா? ஆமா. ஏதாச்சும் சொல்ற போறேன். எங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருக்கிறோன்ற ஒரு பயம் கொஞ்சம் கூட இல்லல்ல? எனக்கு நீங்க ஸ்ட்ரேஞ்சரா தோணல. நான் வந்த வேலையை தான் பண்றேன். நீங்க தான். நல்லா இருக்குல்ல? நீங்க ஒரு இடத்துல அன்பு கிடைக்கும்னு நினைச்சு போனீங்க. ஆனா அது கிடைக்கலன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு நான் கேட்க போறது இல்ல. ஆனா எனக்கு கிடைக்க போற லைஃப் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். போய் வா. நைட் எங்கன்னா வெளியே போலாமா? இதோ வரேன். எங்க வரீங்க? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க, வெயிட் பண்ணுங்க. ஆஃபி, சொல்லுடி. உன் அண்ணா முன்ன விட பெட்டர்னு தோணுதுடி. நிஜமாதான் சொல்றியா? ஆமா, நான் 2 days முன்னாடி உன் அண்ணனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டி. ஏய், என்னடி சொல்ற? நிஜமாவா? அவன் என்ன சொன்னான்? இன்னும் எதுவும் சொல்லல. ஏய், உன் அண்ணன் சும்மா தானே லவ் பண்ற மாதிரி பேசுறேன். ஏய், என்னடி லூஸ் மாதிரி பேசுற? ஏய், பின்ன என்ன எப்படி அவங்க லவ் பண்ணுவாங்க? அவங்கள சரி பண்ண வந்தேன், என் வேலை முடிஞ்சிச்சு. ஏய், நான் சும்மா தானடி லவ் பண்ற மாதிரி பேசுறேன். உன் அண்ணன் பெட்டர் ஆகிடுவாங்க, கவலைப்படாத. ஏய், என்னடி லூஸ் மாதிரி பேசுற? ஏய், பின்ன என்ன எப்படி அவங்க லவ் பண்ணுவாங்க? அவங்கள சரி பண்ண வந்தேன், என் வேலை முடிஞ்சிச்சு. ஏய், விளையாடுறியா? ஏய், இருடி. உன் அண்ணன் நான் வெறுப்பேத்ததான் இப்படி எல்லாம் பேசினேன். ஓ, லூசு. அவன் ஏதாச்சும் நினைச்சுக்க போறான்டி. உன் அண்ணன் வெறுப்பாகி எங்கேயோ போறாங்க. ஆஃபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உன் அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பேசி பார்த்து சொல்றியா? சரி, ஓகே. இல்ல வேணாம், நானே போய் பேசுறேன். சரி, பேசிட்டு வந்து சொல்லு. ஓகேடி. ஓகே, பாய். என்னப்பா தனியா நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லியிருந்தா நானும் கம்பெனி கொடுக்க வந்திருப்பேன்ல. அப்படி என்ன கம்பெனி கொடுப்பீங்க? உங்களை லவ் பண்றது நான் தான். அப்ப நான் தானே உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும். உங்களுக்கு என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? இருங்க, சரியா பார்த்து சொல்றேன். சிரிச்சிட்டேன். அப்ப இன்னொரு காமெடி சொல்லவா? சரி, நீங்க வந்த வேலைலாம் முடிஞ்சதா? ஏன் முடிஞ்சா இங்க இருந்து போகணுமா? அப்படின்னு இல்ல. அப்ப போட்டுமா? உங்க இஷ்டம். அப்ப இங்க இருந்து போகணும்.
சரி நான் போறேன். ஆனா எனக்கு எப்போ ஓகே சொல்வீங்க? ஐயோ, என்னப்பா எனக்கு எப்போ ஓகே சொல்ல போற? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க சொன்ன மாதிரி தான். எனக்கு இந்த ஜென்ரேஷன்ல யார் எப்படி எடுத்துப்பான்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தான் சொன்னீங்க லவ் வேற ஃப்ளர்ட் வேறன்ட்டு. பட் நீங்க பண்றத பார்த்தா நீங்களே அதை சொல்லிட்டு இப்ப என்ன நீங்களே கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன சரி பண்றேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன உண்மையா லவ் பண்ணா கூட என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களை ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி ஃபியூச்சர்ல ஷெரின் என் லைஃப்குள்ள வந்தானா, ஷெரின் என் லைஃப்குள்ள வந்தானா அப்ப நான் யோசிக்காம நான் ஷெரின் கிட்ட மட்டும்தான் போவேன். அதனால என்னை லவ் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். அப்புறம் நான் பேசினதுல உங்களுக்கு எதனா ஹர்ட் ஆயிருந்தா சாரி. ஆஃபி எங்க இருக்க? காஃபி உங்க பேர் அழுவுது பேர். ஏன்னா பாவம்ல. சரி இருங்க நான் போறேன். சுதர்ஷினி சரி அழாத அழாத. எப்படி என் பிராங்க் தரமா? நீங்க தான் பிராங்க் பண்ணுவீங்களா? நானும் பண்ணுவேன். ஏய் ஒரு நிமிஷம் நில்லுடி, நான் சொல்றத கேளு. என்ன? எங்க அண்ணாக்கும் ஓகே தான். ஓய், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே தான். கல்யாணம் பண்ணிக்கலாமா?